ஹலோ தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாம் கட்சி, நாம் தமிழர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடைச்சி செபாஸ்டியன் சைமன், அது நம்ம பேர் செந்தமிழ் சீமானா? இல்லை, செபாஸ்டியன் சைமன் தன்னுடைய பேரையே மறைச்சிட்டு ஒருத்தன் கட்சி நடத்துகிறான். அதையும் நம்பி அவனையும் நம்பி அவன் பின்னால் ஒரு முட்டாள் கூட்டம். தான் சொந்த பேரையே மறைக்கிறவன் உத்தமனா? சொல்லுங்கள் மக்களே. என்ன சொல்கிறான், தமிழக மக்களுக்கு போராடுறோன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துக்கு போனால் அங்கே என்ன விஷயத்துக்காக போகிறோமோ அதை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு எங்கே போனாலும் விஜய் 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 பைத்தியம் முடிச்சிச்சா என்னன்னு தெரியல. என்ன சொல்கிறது, இப்போ இவன் பின்னாடி இந்த எப்படி இந்த பசங்க இவன் கூட இருக்கிறாங்கன்னு தெரியல. இவனை நம்பி இவன் சொல்கிறான், கோட் படத்தில் டிக்கெட் விற்றவன்லாம் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறான். நான் ஏடாடே, அவங்க சரி கோட் படத்தில் டிக்கெட் விற்றாங்க, இப்போ அமைச்சர் ஆகிட்டாங்க. இப்போ எதனா தப்பு பண்ணானுங்களா? அதை சொல்லுடா. அதை விட்டுட்டு காவேரி விஷயத்துக்கு போய் பேசுனா அந்த விஷயத்தை பற்றி பேசணும். அங்கே போயிட்டு எல்லா திரை ரசிகர்கள் இவங்கெல்லாம் தற்கூரி கூட்டம் மக்களை போயிட்டு திட்டுறான். ஏடா டேய், மக்கள் எங்களை திட்டுறதுக்கு நீ யாரா? உனக்கு யாருடா உரிமை கொடுத்தது திட்டுறதுக்கு? நீ யாரு? என் வீட்டில் இருக்கிறவங்களே என்னை திட்டினா எங்களுக்கு கோவம் வரும். நீ எவன்டா எங்களெல்லாம் திட்டுறதுக்கு? டேய் புறம்போக்கு நாயே, வாங்கின காசு என்னவோ அந்த காசுக்கு மட்டும் பேசிட்டு போ. அதை விட்டு தேவையில்லாமல் ஓவராக பேசிட்டு எல்லாரையும் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன்னா, ஊர் பக்கம் எதுனா அடுத்த தடவை எலெக்ஷனுக்கு வந்தானா கிராமம் வரானோ அவனை அடித்து ஓட விடுவேன். புரிஞ்சதா? ஆட்சியில் எதுனா குறை இருக்குதா, குற்றம் இருக்குதா, அதை சொல்லுடா. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் விஜய் அது பண்ணிட்டான், விஜய் இதை பண்ணிட்டான், போகிறம்போக்கு நாய். உன் பின்னாடி இருக்குது பாரு, அதுதான் உண்மையான தற்கூரி கூட்டம். எப்படா உன்னை நம்பி இருக்கிறானுங்க? எவ்வளோ சொன்னாலும் மாற மாட்டேங்கிறானுங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்கள ஏமாற்றி வச்சுருக்கா, அந்த அளவுக்கு மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்க. தமிழர் தமிழர் தமிழர். ஏண்டா தமிழர்னால் நீ மட்டும்தான் தமிழனா? வேறு யாரும் தமிழனே கிடையாதா? உனக்கு ஓட்டு போட்டால் மட்டும் தமிழன், ஓட்டு போடலைன்னா எவனும் தமிழன் கிடையாது. உன்னை பெருமையாக பேசுனா அவன் தமிழன், உன்னை பற்றி எதிர்த்து பேசுனா அவன் தமிழன் கிடையாது. புறம்போக்கு நாயே. மக்களே, இவனை யாரும் நம்பாதீங்க. இவன் வெறும் பணம் சம்பாதிக்காகவே கட்சி நடத்துகிறான். அதை தெரியாமல் ஒரு கூட்டம் இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. சொந்த பேரையே மறைச்சிட்டு செபாஸ்டியன் சைமன் தான் அவனுடைய சொந்த பேர். செந்தமிழன் சீமான், செந்தமிழன் சீமான்னு போயிட்டு கத்திட்டு திரிகிறான் மேடையில். யாரும் நம்பாதீங்க மக்களே, அவனை யாரும் நம்பாதீங்க.
எந்த கட்சி பணம் கொடுக்குதோ அந்த கட்சிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு யாரை எதிர்த்து பேச சொல்கிறாங்களோ அவங்கள போய் எதிர்த்து பேசுகிறது. அவனுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் என்னவோ அதை தான் அவன் செய்வான். அதனால் அவனுக்கு தான் லாபமே தவிர அவனை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஓகே, புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க, புரியலையா எப்படின்னா இருந்துட்டு போங்க. ஆனால் மக்களை திட்டுனா செருப்படி கன்ஃபார்ம் உனக்கு. செபாஸ்டியன் சைமன் செருப்படி தான். ஓகே.